Hello everyone, welcome to Chandru Max. எல்லாரும் சிஜிஎல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட சிஜிஎல் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் 3ஆம் தேதி 3வது ஷிஃப்ட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். சிஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியில் இருந்து எப்படி எல்லா எக்ஸாமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜிஎஸ்சில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறது, ஏன்னா வாஸ்ட் ஏரியா, படிக்கிறதுக்கு நிறைய இருக்கும் டாப்பிக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து படித்து நம்மளால் வந்து எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம படிக்கிற விஷயத்தை வச்சு ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணி ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் அப்ரோச்சாக இருக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு முன்னாடி நடந்த 1ஆம் தேதியில் 2ஆம் தேதியில் நடந்த ஷிஃப்ட்டில் எல்லா ஷிஃப்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சென்சஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுவும் பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோ போட்டதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் வந்த சென்சஸ் ரிலேட்டடான கொஸ்டினை கண்டிப்பாக வந்து ஒரு தடவையாவது நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் ஆகுது விட்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து யாருக்காவது ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டில் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, டேரெக்டாக நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சென்சஸை பற்றி ஒரு சில விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு டெமோகிராஃபி அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் டேர்ம் சொல்லுவாங்க. டெமோகிராஃபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன். ஹியூமன் பாப்புலேஷனை பற்றி படிக்கிறது பேர் தான் வந்து டெமோகிராஃபி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து 1872 வந்து ஃபஸ்ட்டு அன்அஃபிஷியல் சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் மயோ. ஓகே, இவர் வந்து அப்போ வந்து வைஸ்ராயாக இருந்தார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1881 வந்து அஃபிஷியல் சென்சஸ் அப்படிம்பாங்க. லார்ட் ரிப்பன் அப்போ வந்து வைஸ்ராயாக இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1951 வந்து ஃபஸ்ட்டு சென்சஸ் வந்து இந்தியாவில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 21 வரை 921 வரை பீரியட் ஆஃப் ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்னன்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாப்புலேஷனில் வந்து ஒரு தேக்க நிலை, அதாவது எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாமல் அப்படியே வந்து பாப்புலேஷன் வந்து ஒரு தேக்க நிலையிலே இருந்துச்சு. அதான் வந்து ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன். ஸோ 21 51 வரை பார்த்தீங்கன்னா ஸ்டெடி க்ரோத், ஒரு நிலையான வளர்ச்சி இருந்துச்சு அந்த இடத்துல, ஸ்டெடி க்ரோத். 51 81 வரை பார்த்தீங்க அப்படின்னா ஹை க்ரோத், ரொம்ப அதிகமான வளர்ச்சி இருந்தது. ஸோ நம்ம பாப்புலேஷன் ட்ரெண்டை வந்து இப்படி தான் வந்து 3 வருஷமாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய டைம் இதில் ரிலேட்டடாகவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1921 இந்த வருஷத்தை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இயர் ஆஃப் கிரேட் டிவைட். இந்த இயர் ஆஃப் கிரேட் டிவைட்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த இயருக்கு முன்னாடி வரைக்கும் பாப்புலேஷன் வந்து ஒரு தேக்க நிலையிலே இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டெடியாக க்ரோ ஆக ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஒரு வித்தியாசத்தை காட்டுறதுக்காக தான் வந்து இந்த இயரை தான் வந்து கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2011 இப்போ கடைசியாக வந்து சென்சஸ் எடுத்தாங்க. அது வந்து எத்தனாவது சென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15வது நேஷனல் சென்சஸ். ஸோ இப்போ நம்ம சென்சஸ் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான டேர்ம்ஸை வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக வந்து கொஸ்டின் கிராஸ் பண்ணும்போது என்ன மாதிரி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாப்புலேஷன், லோயஸ்ட் பாப்புலேஷன். ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்டேட்டில் ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருந்தது, லோயஸ்ட் பாப்புலேஷன் இருந்தது, இந்த மாதிரி பார்ப்போம். இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாப்புலேஷன் டென்சிட்டி. பாப்புலேஷன் டென்சிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடர்த்தி. டென்சிட்டினா அடர்த்தின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பாப்புலேஷன்ங்கிறது வேற, பாப்புலேஷன் டென்சிட்டிங்கிறது வேற. பாப்புலேஷன் டென்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் அல்லது பாப்புலேஷன் டிவைடட் பை பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து பாப்புலேஷன் டிவைடட் பை பாப்புலேஷன் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து எத்தனை மக்கள் இருக்காங்க, எத்தனை மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கிறது தான் பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா? இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்தியாவோட பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து ஓவராலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 382 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஆவரேஜாக இந்தியாவில் வந்து 382 பேர் வாழ்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா எழுத படிக்க தெரிஞ்சவங்க. இந்த எழுத படிக்க தெரிஞ்சவங்கள வந்து யாரெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோ பெண்ணோ 7 வயசுக்கு மேலே 7 and 7 years above 7 வயசுக்கு மேலே உள்ள யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஏதோ ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் வந்து அவங்களுக்கு வந்து எழுதவோ படிக்கவோ தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவங்கள வந்து லிட்ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். 7 years and above உள்ளவங்கள லிட்ரேட்னு சொல்லுவோம். எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா, ஏதோ ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் எழுத படிக்க தெரிஞ்சா அப்படின்னா அவங்கள வந்து லிட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் லிட்ரஸி ரேட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப்
ஃபீமேல்ஸ் பெர் 1000 மேல்ஸ், அதாவது 1000 ஆண்களுக்கு எத்தனை வந்து பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் செக்ஸ் ரேஷியோ அல்லது ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோன்னு சில கொஸ்டினில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் தான் வந்து முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஏன்னா கொஸ்டினில் வந்து பாப்புலேஷன் கேட்குறாங்களா இல்லை பாப்புலேஷன் டென்சிட்டி கேட்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக நம்ம வந்து சூஸ் பண்ணணும். நிறைய டைம் வந்து நம்ம தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும், தப்பாக வந்து சூஸ் பண்ணிடுவோம் நம்ம அவசரத்தில். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். As per the census of 2011, most populous state of India, அதிகமான மக்கள் தொகையை கொண்ட ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம நவம்பர் மாதம் நடந்த ஸ்டெனோலையும் ஜூலை மந்தில் வந்து எம்டிஎஸ் நடந்துச்சு. ஸோ அதுலேயும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அக்கார்டிங் டு சென்சஸ் ஆஃப் இந்தியா 2011, இன் விச் ஸ்டேட் வாஸ் த லோயஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி? இந்த கொஸ்டினில் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி கேட்டிருக்காங்க. பாப்புலேஷன் டென்சிட்டின்னா நம்ம என்ன பார்த்தோம்? பாப்புலேஷன் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி. எந்த ஸ்டேட்டில் பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 17 பேர் தான் இருக்காங்க ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. ஓகேவா? ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 17 பேர் இருப்பாங்க அருணாச்சல் பிரதேசை பொறுத்த வரைக்கும். ஸோ அருணாச்சல் பிரதேசம் இது கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹேஸ் த லோயஸ்ட் ஃபீமேல் லிட்ரஸி ரேட் ஆஸ் பர் சென்சஸ் 2011? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய எக்ஸாமில் திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஃபீமேல் லிட்ரஸி ரேட், அதாவது பெண்கள் படிப்பறிவு கம்மியாக இருக்கிற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகே, ஃபீமேல் லிட்ரஸி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஸ்டேட் வந்து ராஜஸ்தான். ஓவராலாக இந்தியாவுக்கு வந்து லிட்ரஸி ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லிட்ரஸி ரேட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74%, 74.04%. இதுவுமே நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் லிட்ரஸி ரேட் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல். லிட்ரஸி ரேட் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ இதுவுமே அடிக்கடி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.68%. அதாவது ஓவராலாக இந்தியாவில் வந்து லிட்ரஸி ரேட் பார்த்தீங்கன்னா 74%. அதாவது மேல் அண்ட் ஃபீமேலுக்கான டிஃபரன்ஸ், அவங்களோட படிப்பறிவுக்கான டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16.68%. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த செக்ஸ் ரேஷியோ ஆஃப் இந்தியா ஆஸ் பர் த சென்சஸ் 2011? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் ஃபீமேல் பெர் 1000 மேல்ஸ். அதுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 940 ஃபீமேல்ஸ் பெர் 1000 மேல்ஸ். இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய புக்கில் வந்து 943 ஃபீமேல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, 943 ஃபீமேல்ஸ் அவுட் ஆஃப் 1000 மேல்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, ஹவு மெனி ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா டிட் சென்சஸ் 2011 கவர்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்படின்னா 2011 படி சென்சஸ் எடுக்கும்போது டோட்டலாக வந்து 35 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி இருந்துச்சு. அதாவது ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி சேர்த்து 35 இருந்தது. ஓகேவா? சரி, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 28 ஸ்டேட் இருக்குது நமக்கு தெரியும். அதே மாதிரி 28 ஸ்டேட் இருக்குது, 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இருக்கிறத வச்சு நம்ம வந்து இதை வந்து தப்பாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது. 35, அப்போ வந்து டோட்டலாக 35 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்ல வந்து 40+ கொஸ்டின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க இந்த கொஸ்டின்ஸை வந்து ஒரு தடவை கிளான்ஸ் விட்டு போங்க. கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டில் வந்து வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நான் வந்து இது வரைக்கும் இந்த டாப்பிக்கை நான் பார்க்கலாம், எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஓவரால் கண்டென்ட்டை வந்து ப்ரீஃபாக, அதாவது கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து ஒரு பேஜில் இருக்கிற மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து இதே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து அதையாவது வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.